இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த 7 நாட்கள் மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்ச படம் வந்தாக்க ஆடியன்ஸ் கிட்ட என்ன ரியாக்ஷன் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை சார், எப்பவுமே எவர் கிரீன் தான். இப்போ அதுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னு சொன்னோன்னா, அவன் ஒரு ரீசன் வச்சு தான் பண்ணியிருக்கான். டூடுங்கிறது ஒரு படம் வந்தது இல்லையா, பிரதீப் ரங்கநாதன். இந்த படத்துக்கு கூட ஏன் வேற மாதிரி கான்ட்ரவர்சியா டேக்கிங்கு, அந்த படத்தில் டெக்னிக்கலு, சாங்கு, நடிப்பு எல்லாமே இதாக இருந்தால் கூட அந்த ஃபால்ஸாக அப்படி தாலி கட்டிட்டு ஃபால்ஸாக அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்குது பாருங்க, அது ஒரு நெருடல் ஆகிப்போச்சு ஆடியன்ஸ். என்ன இதை போய் இப்படி விளையாட்டுத்தனமா அப்படி அப்படின்னு அதுக்கு தான் நிறைய பேர் வந்து அதை ஜீரணம் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்ப்பு வந்ததில்ல. என்ன சம்பிரதாயங்கள் மேல அதை வந்து இவ்வளோ சர்வசாதாரணமாக அதை வந்து அப்படி காமிச்சிட்டாங்களே, அதுக்கு பலமான ஒரு காரண காரியங்கள் அப்படிங்கிறது காமிக்கலையே அப்படின்ட்டு. அதனால உங்களுடைய ஃபெய்த் வந்து இன்னைக்குமே வந்து அந்த 7 நாட்களுடைய கிளைமேக்ஸ் ரீமேக் பண்ணாலும் அது நிற்கும் அப்படின்னு நம்புறீங்களா நீங்க? அது நம்புறது இல்லைங்க, அது ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா நான் எடுத்ததுக்கு அப்புறம் ஹிந்தியில் எடுத்தாங்க, தமிழ்ல, தெலுங்குல எடுத்தாங்க, எல்லா மொழியிலும். அப்புறம் மறுபடியும் ஹிந்திலேயே ரொம்ப காலம் கழிச்சு மறுபடியும் ஆர்டிஸ்ட் மாற்றி எடுத்தாங்க. சல்மான் கானு, அப்புறம் இன்னும் யாரோ ஒருத்தர் போட்டு ஐஸ்வர்யா, அஜய் தேவகன், இவங்கள போட்டு ஃபாரின்ல போய் எடுத்தாங்க. அதுவும் வந்து இந்த என்னமோ ஒரு ஊர் அடிக்கடி எல்லாம் போய் அவார்டெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க நம்ம ஆளுகள்லாம். அதில் அவார்டும் வாங்கிச்சு அந்த படம். ஏன்னா அவ்வளோ லாங் பேக் வந்து ரீமேக் பண்ணது. அந்த மாதிரி ஒரு படம் வந்தது இல்லை, அது இதே தான், அந்த 7 நாட்கள் தான். ஸோ அவ்வளோ கேப் வந்து எடுத்ததுக்கு அப்புறமும் வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து ஜனங்க லைக் பண்ணி ரசித்தாங்க. அதுக்கு அவங்க மாடர்னாக வந்து ஃபாரின்ல அங்கே இங்கெல்லாம் எடுக்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இது எவர் கிரீனான ஃபார்முலா. இந்த சென்டிமெண்ட் இதெல்லாம் வந்து நமக்கு ஏன் மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் திருப்பி திருப்பி டிவியில் இதில் வந்தாலும் போட்டுட்டே இருக்காங்க, ஜனங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல. அதை மறுபடியும் ஆர்டிஸ்ட்டை மாற்றி தான் பண்ணிட்டு இருக்காங்களோ ஒழிய அதை மாற்றணும்னு நினச்சாங்கன்னா தப்பாகி போகும்ல. ஏன்னா அதுக்கு இருக்கிற மரியாதைங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா.